அனைவருக்கும் வணக்கம். கருமத்தும்பட்டி குளத்துப்பாளையம் பழனியாண்டவர் காவடி குழுவினரின் காவடிகள் 31/1/2026 காலை அதிகாலை நேரத்திலேயே பழனிமலை ரீச் ஆகிடுச்சு. இப்போ மற்ற பக்தர்கள் எல்லாருமே அதிகாலை காலை நேரத்தில் ஒரு 6 மணி சுமாருக்கு இப்போது பாத யாத்திரையை கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. தொடர்ந்து நம்ம தொப்பம்பட்டி தங்கும் இடத்துலேருந்து இப்போ பழனி மண்டபத்தை ரீச் ஆக போகிறோம். இப்போது பழனியில் உள்ள நம்ம தங்கும் இடத்துல காலை உணவு இட்லி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதுங்க. நம்ம ஒர்க் ஷாப் ராஸ்குட்டி அண்ணனும் ரவிச்சந்திரன் அவர்களும் உணவு வழங்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற பக்தர்கள் அனைவரும் இப்போது காலை உணவு சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு பாத யாத்திரை பக்தர்களும் உணவு அருந்திட்டு இருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து மதிய உணவுக்கு தேவையான ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற உள்ளது. இப்போது இவர் தானுங்க நம்ம செங்காலிபாளையம் கோபாலண்ணன். இவர் மதிய உணவுக்கு தேவையான காய்கறிகளை இப்போது நறுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதாவது பீட்ரூட்டை தோல் சீவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி மற்ற பக்தர்களுக்கான இட்லியும் இப்போது ரேக் டைப்பான இட்லி சமைக்கும் பாத்திரத்தில் ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்த பெரிய சைஸ் குக்கரில் காய்கறிகள் வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ சமையல் முருகேசண்ணன் சிமெண்ட் கலர் பனியன் போட்டிருக்கிறவர் தாங்க சமையல் முருகேசண்ணன். இவர் தான் சீஃப் குக்கு. தொடர்ந்து மற்ற பக்தர்களுக்கு காலை உணவு வழங்கும் பணியும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து அனைத்து பக்தர்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மண்டபத்தில் ஒரு நபர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இப்போது அடுத்த கட்டமாக மதியத்துக்கு தேவையான உணவு தயார் செய்யும் பணியும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. காய்கறிகள் நறுக்கும் பணியில் நம்ம ஒர்க் ஷாப் ராஸ்குட்டி அண்ணனும் மற்ற 2 சமையல் கலைஞர்களும் இப்போது மதிய உணவுக்கு தேவையான தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம செங்காலிபாளையம் கோபால் அண்ணன் இப்போது பாயாசத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்து அந்த வானாவில் சாம்பாருக்கு உண்டான தயாராகிக்கிட்டு இருக்குதுங்க. அதையும் அவர் தயார் செய்ய போகிறாரு. அதாவது சமையல் கலையில் இவருக்கும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். நம்ம பழனி பாத யாத்திரை குழுவில் இவருடைய வாகனம் ஒரு லாரியும் வந்திருக்குதுங்க. இவர்கள் சார்பாக லாரியும் வந்திருக்குது. இது தவிர மலை காய்கறிகளான கேரட், பீட்ரூட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காய்கறி ஐட்டங்களை இவரும் இவருடைய குடும்பத்தாரும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றிகள். இப்போது மதியம் இப்போ பீட்ரூட்டு எல்லாமே நறுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு. ஏன்னா ஒரு 100 பேருக்கு சமையல் செய்ய வேண்டியது இருக்குதுங்க. இப்போ சண்முக நதியிலிருந்து தீர்த்தம் கொண்டு இப்போது காவடிகளை முகம் கழுவி புது மாலை அணிவித்து அடுத்த பெரியநாயகி அம்மன் கோவில் மற்றும் சரவண பொய்கை, திருவாவினன்குடி கோவில், பழனிமலை அப்படின்னு காவடிகள் மற்றும் பக்தர்கள் புறப்பாடு நடைபெற இருக்குதுங்க. ஜோடித்த தேரில் பவனியை பார்த்து ஐயவே வடத்தை தொட்டு மேலுக்க 18 வாத்தியம் முழங்க இரண்டானை பின்னின்று தள்ள அரவணை பழனியாண்டவரே எங்கு சென்றாலும் அங்கே உன் அருளும் கிடைக்காத இடங்களும் இல்லை. அழுவேன் பிறண்டுமே உருவேன் துணியா உனை வீடம் மாட்டேன். பொன்னொரு கூடி தந்தாலும் உனை நான் புண்ணிய மறந்திடம் மாட்டேன். என் மேலே கோபம் இருந்தாலும் அகற்றி பாதுகார் பழனியாண்டவரே. சண்முக நதியில் ஸ்நானங்கள் பண்ணி சரியான விபூதி
என்னாலும் கூடி காவாடி எடுத்து பெருங்கூட்டங்கூட்டமாய் கூடி கண்மூடி விழித்து அருளுடன் வந்து காவடி செலுத்துவர்களையோ நீயே கணக்கு எடுக்கவும் மாமோ எனையாளும் பலனியாண்டவரே சந்திரன் போலே பிரகாசம் நீயே தவசைகளுக்கு ஆதாரம் நீயே மந்திரம் ஞான பண்டிதன் நீயே மயிலேறு முருகன் நீயே கந்தனம் நீயே கடம்பானும் நீயே கன்னிகள் ஓலானும் நீயே சுந்தரமாக எங்களை விட்டிடாமல் ஆதரி வலனையாண்டவரே திருவேல் முருகனுக்கு மனவேல் முருகனுக்கு அந்தாயுத வாணிக்கடவுளுக்கு பரங்குன்றம் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு ஆண்டவருக்கு அத்தனை முருகனுக்கு தாய்மலைநாதனுக்கு திருச்சோலை முருகனுக்கு மலை ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு மலை ஆண்டவருக்கு மருகுன்ற முருகனுக்கு மலை ஆண்டவருக்கு பழனி ஆண்டவருக்கு ஆண்டிக்கு பள்ளி தெய்வானைக்கு பாத யாத்திரை பிரியனுக்கு பஞ்சாபிஷேக பிரியனுக்கு அரகரா சண்முக நதியில் ஸ்நானங்கள் பண்ணி சரியான திருநீர் பூசி பெண்ணானம் கூடி வெறுங்கூட்டம் கூட்டமாய் கூடி காவடி எடுத்து கண்மூடி வந்து அருளுடன் வந்து காவூரி செலுத்துவோர்களையோ எண்ணியே கணக்கும் எடுக்கவோ மாமோ இணையாளும் தண்டவாணியனே தீராத நோய்கள் வித்திடும் மூடி செப்புவேனத்தானை என்று ஆராதரணங்கள் ஆற்றிடும் ஜஞ்சீவி அப்பனே எத்தானை சொல்வேன் பேரோங்கி வாழும் பெரியோனே ஞானவண்டிதா வளனியாண்டவனே இப்போது காவடிகள் மற்றும் பக்தர்கள் வந்து நம்ம கொடைக்கானல் ரோடு அன்பு இல்லம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற சாது சுவாமிகள் பள்ளிக்கூடத்தில் நம்ம தங்கும் விடுதியில் இருந்து இப்போது கிளம்பி இப்போது அதாவது ரோப்கார் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம அந்த கொடைக்கானல் ரோட்லேருந்து ரோப்கார் ஸ்டேஷனுக்கு வழி இருக்குதுங்க. அங்கே போய் அங்கேருந்து விஞ்ச் ஸ்டேஷன், அதாவது மலையை கிரி சுற்றி வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம விஞ்ச் ஸ்டேஷன் வழியாக அப்படியே ஒரு சுற்றி நம்ம திருவாவணன்குடி கோவில் வழியாக அவுட்டர் ரோடு வழியாக நம்ம பேருந்து நிலையம் போய் பழனி பேருந்து நிலையம் போய் அங்கேருந்து நம்ம பெரியநாயகி ஐயம்மன் கோயில் போக போகிறோங்க. இவர்தானுங்க நம்ம காந்தி மாம்ஸ். பாருங்கள் பழனிமலை. நம்ம இப்போது அந்த அன்பு இல்லம் வழியாக வந்து இப்போ நம்ம காவடியில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ஆப்போசிட்டில் வந்து நாராயண் மாம்ஸ் வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாருங்க. தொடர்ந்து மற்ற பக்தர்களும் வந்து மலை ஏறி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ தான் அங்கே போக போகிறோம்.
கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோ பாருங்கள், பழனிமலையின் ரோப்கார் ஸ்டேஷன் பகுதி, நம்ம அன்பு இல்லம் பகுதி, நம்ம தங்கி இருக்கும் பகுதியிலிருந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க. ஒரு அவுட்டரான பகுதி நம்ம தங்குமிடம். ஸோ பக்தர்கள் புடைசூழ காவடிகள் தற்பொழுது பெரியநாயகியம்மன் திருக்கோவிலுக்கும் அதனைத் தொடர்ந்து மற்ற திருக்கோவில்களுக்கும் போக இருக்குதுங்க. இப்போ நம்ம பேருந்து நிலையம் பகுதி வரக்கூடிய அந்த ரோட்டில் இப்போ வையாபுரி குளம் வழியாக வந்து இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. பக்தர்கள் புடைசூழ காவடிகள் தற்பொழுது பெரியநாயகியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம பெரியநாயகியம்மன் கோயில் பகுதிக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோமுங்க. அதை பாருங்கள், இங்கே தூரத்தில் தெரிகிறதானுங்க தேர், பெரியநாயகியம்மன் கோயில் தேர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தைப்பூச தேருங்க. தைப்பூச தேரோட்டம் வந்து இங்கே பெரியநாயகியம்மன் கோயில் பகுதியில் தானுங்க நடக்கும். நம்ம அந்த தாரத்தப்பட்ட வாத்தியங்கள் முழங்க இப்போ வந்து நம்ம பெரியநாயகியம்மன் கோயில் பகுதிக்கு நம்ம இப்போ மத்தள வாத்தியங்கள் முழங்க இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோமுங்க. இதானுங்க பெரியநாயகியம்மன் திருக்கோவில். இங்கே நம்ம படியை தொட்டு கும்பிட்டு இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோமுங்க. இப்போ நம்ம பெரியநாயகியம்மன் கோயிலை ரீச் ஆகியாச்சுங்க. தொடர்ந்து வந்து இதற்கு உள்பிரகாரங்களுக்கு கேமரா மற்றும் செல்ஃபோன் பயன்பாட்டுக்கு கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்ம இப்போ உள்ள செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகலிங்க. தொடர்ந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து சரவண பொய்கை போக போகிறோங்க. சரவண பொய்கை போய் அங்கே இருக்கிற விநாயகர் கோவிலில் வந்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக வந்து திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சாமி திருக்கோயிலில் வந்து நம்ம சாமி தரிசனம் செய்யவிருக்கிறோங்க. இதோ பாருங்கள், வையாபுரி குளக்கரையினுடைய அழகிய காட்சி மற்றும் பழனி திருத்தலத்தினுடைய அழகிய காட்சி. மாலை நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு 6:30 மணிக்கு மேலே ஆனதுனால மின் விளக்கொலியில் வந்து பழனிமலை அப்படியே வந்து ஜொலிக்குதுங்க. இப்போது நம்ம கூட வந்த பாத யாத்திரை பக்தர்கள் மற்றும் காவடி குழுவினர் வந்து இப்போது காவடி எடுத்துகிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த வந்து நம்ம போக போகிறது வந்து சரவண பொய்கைங்க. சரவண பொய்கை போயிட்டு அங்கேருந்து வழிபாடு முடிச்சுட்டு இவராங்க வருஷா பிராஸ்குட்டி அண்ணன் மற்றும் கார்த்தி அண்ணன் 2 பேரும் காவடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மின்விளக்கொலியில் பழனிமலை வந்து நல்லா ஜெகஜோதியாக ஜொலிக்குதுங்க. சங்கீதக்கா மற்றும் சுகன்யக்கா அக்கால் தங்கை இருவரும் வந்து இப்போ காவடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், போகிற வழியிலேயே வந்து நம்ம அந்த கயிற்று மேலே நடக்கிறதுக்காக அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த கயிற்று மேலே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது வாழ்வாதாரத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வாழ்வாதாரத்தை நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்களும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சரவண பொய்கையில் வந்து சரவண பொய்கையில் இருக்கிற விநாயகர் திருத்தலத்தில் வந்து இப்போ நம்ம காவடிகளுக்கு வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்குதுங்க. மொத்தம் 5 காவடிகள் நம்ம காவடி குழுவில் வந்துச்சுங்க. இப்போ அந்த 5 காவடிகளுக்கும் சிறப்பான முறையில் வந்து பூஜையானது நடந்துகிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து அடுத்ததாக வந்து நம்ம திருவாவினன்குடி திருக்கோவிலுக்கு நம்ம போய் வழிபாடு செய்ய இருக்கிறோமுங்க. இதானுங்க திருவாவினன்குடி திருக்கோவில் குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலுங்க. இங்கே வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்து எதுவும் எடுக்கலைங்க ஃபோட்டோ வீடியோஸ். இப்போ வந்து நம்ம காவடிகளை வச்சுட்டு இப்போ நம்ம வழிபாடு செய்கிற நேரத்தில் நம்ம இப்போது படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோங்க. பாருங்கள், பாத யாத்திரை பக்தர்கள் எல்லாருமே வந்து இப்போ வழிபாடு செய்ய வந்தாச்சுங்க. இதானுங்க அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் திருவாவினன்குடி. அதாவது நம்ம அந்த 6 படை வீடுகளில் திருவாவினன்குடி வந்து 3ஆம் படை வீடுங்க. இதற்கு
அடுத்ததான் வந்து பழனிமலை கருதப்படும். ஸோ முதல் அந்த திருக்கோவிலுங்கிறது இதுதானுங்க. இங்கே வழிபாடு முடிச்சுட்டு இதற்கு அடுத்ததாக வந்து நம்ம பழனிமலை ஏறலாம். நிறைய பேருக்கு வந்து இங்கே திருவானன்குடி கோயிலில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற இது வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியறது இல்லைங்க. அங்கே பழனிமலைக்கு சென்று வழிபாடு செய்கிறாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து சரவண பொய்கையில் இப்போ பெரியநாயம்மன் கோயிலில் வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கடுத்து சரவண பொய்கையில் வந்து வழிபாடு முடிச்சுட்டு அதற்கடுத்து திருவானன்குடி கோயில் வந்து இங்கே வந்து வழிபாடு முடிச்சுட்டு அதற்கு பிறகு மலை ஏறுவது தான் ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம பின்பற்றிட்டு வர்ற ஐதீகமாக இருக்குதுங்க. அதன்படி தான் நம்ம இப்போது காவடியும் எடுத்துகிட்டு வந்து பக்தர்களும் அனைவரும் இப்போது வழிபாடு செய்ய போகிறோங்க. இப்போ அனைத்து பக்தர்களும் திருவாவணன்குடி கோயிலில் வந்து இப்போது சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது தவிர மற்ற பக்தர்களினுடைய காவடிகளும் வந்து உள்ள செலுத்தி காவடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து காரைக்குடி நகரத்தார் அவர்களினுடைய காவடிகள்ங்க. கிட்டத்தட்ட இவர்கள் 400 வருடங்கள் கடந்து இப்போது 400 வருடங்களுக்கு மேலே இப்போது பாத யாத்திரையாக வந்து காவடி எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குதுங்க, மிகப்பெரிய வரலாறு. அதாவது அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் தேவக்கோட்டை, காரைக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பக்தர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தங்கி இருந்து அதே மாதிரி வந்து குளிச்சுட்டு தான் வந்து காவடி எடுப்பாங்க, காவடி மாற்றுவாங்க. அதே மாதிரி வந்து விரதமும் சிறப்பான முறையில் கடைபிடிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோமுங்க. இன்றைக்கு வரைக்கும் மாட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணி தொடங்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம எஸ்ஆர்எஸ் சரஸ்வதி ட்ரேடர்ஸ் மூலிமா வந்து நம்ம பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணிக்கு தேவையான நாட்டு சர்க்கரை வந்து நம்ம கெமிக்கல் கலக்காத நாட்டு சர்க்கரை நம்ம மூலிமா சப்ளை பண்ணணுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது அபிஷேகம் தயாரிக்கும் பணி சிறப்பான முறையில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. பணியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து இப்போது பாட்டில் ஃபில்லிங் வந்து இப்போது ஓரளவுக்கு நடக்குங்க. தொடர்ந்து மீதம் இருக்கிற பணிகள் வந்து 1/2/2026 அன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கவிருக்குதுங்க. சிறப்பான முறையில் பஞ்சாமிர்தம் தயாரித்து கொடுத்த பணியாளர்களுக்கு மிகவும் நன்றிங்க. தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்ப்போம்.